ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவிட் டேக். நம்ம ஃபோனில் கேமரா அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம சாம்சங் மொபைலில் ஃப்ரண்ட் கேமரா ஒர்க் ஆகாத இஷ்யூவை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அதாவது நீங்க உங்க சாம்சங் மொபைல்ல கேமரா ஓபன் பண்றீங்க, ஃப்ரண்ட் கேமரா ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதாவது இந்த மாதிரி ஃபுல்லாவே பிளாக் ஸ்கிரீனா தான் இருக்கு. ஸோ எதுவுமே வியூ ஆக மாட்டேங்குது, கேமரா ஒர்க் ஆகல. ஸோ இதை சால்வ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க என்ன பண்ணுங்கன்னா, கேமரா ஆப் ஓபன் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு கேமரா ஆப் ஓபன் ஆகுது, எந்த ஒரு இஷ்யூமே இல்லை அப்படின்னா கேமரா ஆப் ஓபன் பண்ணிட்டு மேலே பாருங்க கார்னர்ல செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்கும், அதையுமே கிளிக் பண்ணிட்டு இதுல கீழே ஸ்க்ரோல் பண்ணி லாஸ்டா போவீங்களா இருந்துச்சுன்னா ரீசெட் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க ரீசெட் அப்படின்றத கொடுப்பீங்களா இருந்துச்சுன்னா உங்களுடைய சாம்சங் போன்ல கேமரா செட்டிங்ஸ் ரீசெட் ஆகும். ஸோ ஏதாவது செட்டிங்ஸ்னால இஷ்யூனால இந்த கேமரா அதாவது ஃப்ரண்ட் கேமரா சாம்சங் போன்ல ஒர்க் ஆகாம இருக்குமா இருந்துச்சுன்னா நீங்க ரீசெட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகி உங்களுடைய ஃப்ரண்ட் கேமரா ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. பட் உங்களுக்கு கேமரா அப்பயே ஓப்பன் ஆக மாட்டேங்குது, அதனால ஃப்ரண்ட் கேமரா பார்க்க முடியல, ஒர்க் ஆகலைன்னா செட்டிங்ஸுக்கு போங்க. செட்டிங்ஸில் போனதுக்கு அப்புறமா செட்டிங்ஸில் பாருங்க ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண பிறகு இதுல பாருங்க உங்களுக்கு சர்ச் பார் ஒன்று இருக்கும். ஸோ அந்த சர்ச் பார்ல கேமரா அப்படின்றத சர்ச் பண்ணி கேமரா ஆப்பை நீங்க ஓப்பன் பண்ணிடணும். ஸோ கேமரா அப்படின்றத சர்ச் பண்ணுவீங்களாச்சுன்னா கேமரா ஆப் காட்டும். ஸோ கிளிக் பண்ணி உள்ள போனதுக்கு அப்புறமா இதுலையுமே கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க, ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா கிளியர் டேட்டா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதையுமே கிளிக் பண்ணி கிளியர் டேட்டா கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு பிறகு கேமரா ஆப்பை ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்க ஃபோனுக்கு அதாவது சாம்சங் ஃபோனுக்கு அந்த டிஃபால்ட் செட்டிங்ஸுக்கு இந்த கேமரா ஆப் ஓப்பன் ஆகும். ஸோ அப்போது ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்குமா இருந்துச்சுன்னா இந்த ஃப்ரண்ட் கேமரால அது ஒட்டோவாக சால்வ் ஆகி ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அப்பயுமே ஒர்க் அவுட் ஆகலை, ஃப்ரண்ட் கேமரா உங்கள் சாம்சங் ஃபோனில் ஒர்க் ஆகலைன்னா உங்கள் சாம்சங் ஃபோனை ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படி ரீஸ்டார்ட் பண்ணும்போது ஃபோன் ஆஃப் ஆகி ஒன் ஆகும். ஸோ அந்த டைம் ஃபோன்லேயே செட்டிங்ஸில் ஏதாவது இஷ்யூ இருந்து இல்லாட்டி ஹார்ட்வேர்லேயும் ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் அது ஒட்டோவாகவே சால்வ் ஆகி உங்களுடைய ஃப்ரண்ட் கேமரா சாம்சங் ஃபோனில் ஒர்க் ஆகாத இஷ்யூ சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் ஒர்க் அவுட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இது போல நிறைய வீடியோ நீங்க பார்க்கணும்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.